ஹரமுக்கில் 591வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட் பார்த்தால் லூஃபி குருல சாஞ்சி டீம் அந்த பசங்கள்லாம் காப்பாற்றி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லாவும் ஸ்மோக்கரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லா சும்மா இருப்பானா, ஸ்மோக்கர் உடம்புல இருக்க ஹார்ட்டை தனியாக வெளியெடுத்துட்டான். என் ஹார்ட் போயிருச்சுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுறான் ஸ்மோக்கர். இன்னொரு பக்கம் டஷிக்கு இவனை தேடி வேகமாக ஓடி வரா. அந்த உடம்புல இருக்க ஹார்ட்டையும் அவன் மாற்றி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மாஸ்டரை பற்றி அந்த பசங்கள்லாம் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு மாஸ்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து அந்த கதையை ப்ரௌன் பீரியட் தான் சொல்றான். மனிதத்தன்மைக்கு அவர் தான் ஒரு ஃபியூச்சர், அவர் ஈக்குவலுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபியோ நின்னுக்கிட்டே தூங்குறான். மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. எங்க மாஸ்டருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ப்ரூக்கு பிராங்கி சோப்பர்லாம் என்ஜாய் பண்றாங்க. அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறானுங்க அவனுங்க. ஆனா லூஃபி மட்டும் நின்னுக்கிட்டே தூங்குறான். அப்புறம் பார்த்து இது பஃப் பால்னு சொல்லிட்டு பிராங்கி மாறிக்கிட்டு இருக்கான். டே இதாண்டா கார்டு பாயிண்ட், பாக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பசங்க பிராங்கி யூஸ் பண்ணி பால் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இங்க சாஞ்சியை கோப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சாமரை இந்த இடத்த விட்டு போயிட்டானு சொல்லிட்டு கத்துறான். ஆமாடா அதான் அந்த இடமே அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே அவனோட பாதி உடம்ப நான் கண்டுபிடிச்சேன்டா, அது இருக்க இடத்த சொன்னேன், அதை தேடி தாண்டா அவன் போய்கிட்டு இருக்கான்னு சொல்றான் ப்ரூக்கு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால இங்க இருந்து அங்க வர ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சியை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு சாஞ்சி, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேட்கறான். அவனை இங்க நான் தாண்டா கூட்டு வந்தேன், அதனால அந்த பொறுப்பை நான் தான் எடுத்திருந்தேன்னு சொல்றான் சாஞ்சி. அவனுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தாண்டா, அவனுக்கு எதுவும் ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றான். அவன் பாதி உடம்பு இல்லாம அவனோட சோடா யூஸ் பண்ண முடியாது, அது மாதிரி அவன் ஒரு சாமுராய், அதனால தாண்டா ஓடி போயிருக்கான்னு சொல்றான் ப்ரூக்கு. இந்த முட்டாள் ஏன்டா இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி ப்ரூக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள வேகமா பிராங்கி ஒரு போடு போடுறான். அதான் நம்ம நாமி அடிச்சு பறக்கூடுதா, டே ஜோரோ நீனும் போடான்னு சொல்றாவா. நான் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போனீங்கன்னா எனக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு நாமி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஜோரோ சாஞ்சி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா நாமி உடம்புல சாஞ்சி ஜோரோவும் சண்டை போட்டுக்கிட்டே போறானுங்க. அப்படி ஆனா சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா இங்க பசங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. இவங்க நல்லா ஃபுல்லி எனர்ஜியோட நல்லா விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு நாமியும் சோப்பரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு தெரியல, அதை வேற நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு எது ஹெல்ப் பண்ணா சொல்டா, நான் பண்றேன்னு சொல்றான் நாமி ஒரு பக்கம். டே உனக்கு எதுனாலும் சொல்லு, நான் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. எனக்கு அவங்க சாம்பிள்ஸ் வேணும், கலெக்ட் பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சடனா பார்த்தா அங்கே ஒரு இதை வச்சு சாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குது எங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. முதல்ல எங்களோட பாடி எனக்கு வேணும்டா, அதான்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா சோப்பர் மூஞ்சில இருக்க பிராங்கி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் பிராங்கி நீ சிரிக்காத, அது சோப்பர் மூஞ்சி அசிங்கமா காட்டாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின் ஒரு பக்கம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு வர பேசுறான். டேய் பிராங்கி இந்த மூஞ்சை வச்சுட்டு நீ கோவப்பட்டும் பேசாத, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றான் ரோபின். அப்படியே பேசி இந்த பசங்க எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு பசங்க மட்டும் அப்படியே கிறங்க ஆரம்பிச்சிட்டான். என்னால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த கையில பால் மாதிரி இருந்துச்சு, அதை புடுங்குறான். உனக்கு என்னாச்சு, என்ன கோவப்படுறன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறா. என்னால இருக்க முடியலன்னு சொல்றான் அந்த பையன். இங்க பார்த்தா சோப்பரோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுல ஷாக் ஆகுறான். அதுக்குள்ள பார்த்தா சிண்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்தான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோப்பரோ அதை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் இவனால பிரீத் பண்ண முடியல, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. பார்த்தா பேசிக்கிட்டு எல்லாரும் தலைமையில கையை வச்சுட்டு எல்லாரும் சாயிறாங்க. பெருசா இருக்கானவெல்லாம் என்னடா சாய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராம. டே சிண்டு உனக்கு எது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீங்க டெய்லி என்னதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கேட்கறான். நாங்க இந்த நேரத்துல எங்க செக்கப்புக்கு போவோம்னு சொல்றான். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அங்க எங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சொல்றான் அந்த பையன். ஆமா அந்த சாக்லேட் உண்மையிலே சூப்பரா இருக்கும், நல்லா ஃபன்னாவும் இருக்கும், நாங்க சாப்பிட்டதுனால நல்லா ஜாலியா இருப்போம்னு சொல்றாங்க அவங்க. அந்த கேண்டீனை சாப்பிட்டோம்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அது இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்றான் அவன். டேய் உன்னோட பேர் ப்ரௌன் பீரியட் தானடா, உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தைங்க ஒன்னும் பாதிக்கப்படல, அது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, லெபார்டரிக்குள்ள வேற எதுவும் வெளியே வேலைலாம் நடக்கலன்னு சொல்றான் ப்ரௌன் பீரியட். இவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ பாதிப்பு இருந்துச்சு, அதான் மாஸ்டர் கிளியர் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குட்டி குழந்தைங்களுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்புல வலிக்குது, உங்க மாஸ்டர் அப்படி என்னதான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி உருமுல இருக்க சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். அவர் ரொம்ப கருணையானவர், எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தான் பண்ணுவார், அவர் மெடிக்கல் ஸ்கில்ல வச்சு எல்லாத்தையும் காப்பாத்துவார்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். என்னால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு சோப்பரை கத்துறான். டே சோப்பர் நீ ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்க, என்னதான் கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. NHC 10 சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பாடியில ஒரு டிசீஸை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். இது ஒரு ட்ரக்னு சொல்றான். ட்ரக்ஸான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எல்லா டாக்டராலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, செலக்டடான டாக்டர் மட்டும் தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணணும், இது ஒரு ட்ரக்ஸ்னு சொல்றாங்க. டாக்டரின் குரேகா இதை யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன், நான் கூட இதை யூஸ் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்றதுனால இந்த பசங்கள்லாம் ரொம்ப மோசமா மாறி போய்கிட்டே இருப்பாங்க, அதனால இதுக்கு நல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த பசங்க, இது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்றான். ஒரு குழந்தைகளுக்கு எப்படிடா இதை கொடுப்பான்னு
சொல்லிட்டு சோப்பரை கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்னும் பாதுகாவலன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இந்த பசங்களை கொல்லதான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். தேவையில்லாம பேசுறடா, நீ இப்படிலாம் பேசுவோம் கதையை முடிச்சுன்னு சொல்றான் ப்ரௌன் பீரியடு. டேய் இந்த பசங்களாம் சாயிராங்கடான்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. கேண்டின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. லேப்ல இருந்து நான் எடுத்துட்டு வரணுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அந்த கேண்டில அந்த பசங்களுக்கு கொடுக்க கூடாது, அது ஒரு ட்ரக்டான்னு சொல்றான் சோப்பர். முகிவரா எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். டாக்டர் சோப்பர் சொல்லியிருக்கான், அப்ப நான் அவனை நம்புறேன், அந்த கேண்டி உனக்கு தர முடியாதுன்னு சொல்றான் லூஃபி. உடனே இந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் மட்டும் அழுவல, சுத்தி இருக்க எல்லாருமே அழுகுறாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவப்பட ஆரம்பிக்கிறான். சிண்டி உனக்கு என்னாச்சு, ஏன்டா கோவப்படுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு அது வேணும்னு சொல்றோம்லான்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ எடுத்தருன்னு தானடா சொன்ன, எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு லூஃபியை நோக்கி ஒரு அடி அடிக்கிறான். லூஃபி ஏர்ல பறந்து போறான். சிண்டி என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பசங்களே பாக்குறாங்க. அவன் கோவப்பட்டோன்னு வேற லெவலா ஆகுறான் அந்த பையன். எங்க இருந்துடா அந்த பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எனக்கு என் கேண்டி வேணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இந்த ஐலாண்டுக்கு நாங்க வரல, எப்பவுமே நாங்க சின்ன சைஸ்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. எங்களுக்கு எப்ப இந்த டிசீஸ் வந்துச்சோ அப்பதான் நாங்க வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த டிசீஸாலையுமே வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து ஜெயிண்ட் எல்லாம் வளர மாட்டாங்க, இது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றான் சோப்பர். நாளுக்கு நாள் போக போக எங்க பாடியோ பெருசாகிக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் வேற லெவலா இருக்காங்க. ஹார்மோன்ஸ் எல்லாம் ஏறி தான் அவங்க பாடியே வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் டெஸ்ட் சப்ஜெக்டா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆலி நீ கோவப்படாதன்னு சொல்றான் சோப்பர். எனக்கு கேண்டி வேணும்னு சொல்லிட்டு சோப்பரையும் தூக்கி வீசுறானுங்க. இந்த மாஸ்டருக்கு அப்படி என்ன தாண்டா வேணும், ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரக்ஸ கொடுத்துருக்கானு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பார்த்தா எல்லா பசங்களும் கோவப்பட்டு எல்லாத்தையும் போட்டு ஓட்டன்னு உடைக்கிறானுங்க. இப்ப நம்ம என்ன தாண்டா பண்ணான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பிராங்கி எல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்கூடானுங்க. இவனுங்களை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றாங்க. சடனா உசப் டென்ஷன் ஆயிட்டான். இவனுங்களை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றான். டேய் அவனுங்களை அடிச்சு எதுவும் செஞ்சிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஸ்பெஷல் அட்டாக் ஸ்லீப் ஸ்டார்னு சொல்லிட்டு நம்மளு ஒரு போர்டு போடுறான். அந்த இடம் ஃபுல்லா புகையா பறக்குது. போட்டோ போர்டுல அந்த பசங்க சடனா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க நல்லபடியா தூங்குவாங்க, எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் உசப். இதுக்கு தான் அந்த பசங்களை வந்து கடத்திட்டு இந்த வேலையை தான் பார்த்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நாமி யோசிச்சு பாக்குறா. லூஃபி ஒரு குழந்தைங்களுக்கு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுவானுன்னு நினைச்சு கூட பாக்கலடா, என் மனசெல்லாம் வலிக்குடான்னு சொல்றான் சோப்பர். நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஹெல்ப் பண்ணணும் லூஃபின்னு சொல்றாங்க. சரி அந்த பசங்களை அவங்க அப்பா மட்டும் கூட்டு போவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் லூஃபி. நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுல இதையுமா நம்ம சேர்க்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு எவன் ஹெட்டா இருக்கானா அவனை பாக்குறவரா, இதை நம்மளால வந்து தீர்க்கவே முடியாதுன்னு சொல்றான் ரோபின். ஜோரோ சாஞ்சி புருக்கு சாமுராய வர தேடி போயிருக்காங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். நான் அந்த மாஸ்டரை தேடி போறேன்னு சொல்றான். நான் இங்க இருக்கிறேன், நான் ஒன்னும் அங்க வர போறதுல, அந்த மாஸ்டர் காய் பார்த்தோம்னா அவன் கதையை முடிப்போன்னு சொல்றான் சோப்பர். அது மாதிரி இந்த குழந்தைகளை நான் விட்டு போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அது மாதிரி நானும் இங்க இருக்க போறேன்னு சொல்றான் நாமி. நீ பயப்படுது அதனால தான் இங்க இருக்க போறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே அது மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா கோவப்பட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஏறுமாடா. இப்ப நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா பெரிய பெரிய பசங்க எல்லாம் வந்து செயினை போட்டு லாக் பண்ணிட்டானுங்க. ஏன்டா இவனுங்களை வந்து சங்கிலி வச்சு கெட்டு போட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. உனக்கு சொல்றாங்க டே இவன் எப்ப முழிப்பானாலோ அப்ப வந்து டென்ஷன் ஆயிருவானுங்க, அதனால இவங்களை இப்படி லாக் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்றாங்க. எப்ப நம்ம லாக் பண்றோமோ அப்ப தாண்டா நம்ம பாடி வந்து ஒன்னாகும், அதனால நம்ம 4 பேர் எப்போ ஒன்னா தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. டே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றான் லூஃபி. டே ஓன் பாடி ஓன்ட்ட இருக்கு, ஏன் பாடி தானடா என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பிரவுன் பீரியட் யோசிக்கிறான், மாஸ்டர் உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சாமுராய் சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறானுங்க. இங்க பார்த்தா சாஞ்சியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாரான். சடனா ஓடிக்கிட்டே இருக்கிறதுல நாமி அப்படி சாயிரா. ஆமா இது நாமி கிடையாதுல, இது இவம்லான்னு சொல்லிட்டு ஜோர கையை தூக்கி போட்டு அடிக்கிறான் அவனை. டே இங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு, இதை முதல்ல பாருங்கன்னு சொல்றான் ப்ரூக்கு. என்னடா சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். என்னடா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஜோரோவும் சாஞ்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே இதை பாருங்கடா, இது சாதாரண கால் தடமா இல்லடா, இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. பெருசா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லாவா தான் காட்டுறாங்க. டே இந்த உனக்கு கிஃப்ட் தந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரோட ஹார்ட்டை தூக்கி கொடுத்துருக்கான். அப்போ ஃபைட் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமான்னு சொல்றான். அவனோட வார்ஷிப்பும் அவனை விட்டு போயிருச்சு, அதனால இனிமேல் அவனை தப்பிச்சும் போக முடியாது, அவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா குரூப்பை என்னடா யோசிக்கிறேன்னு சொல்லி லாக் கட்டுக்கிட்டு இருக்கான். அவனுங்களை பத்தி நீ கவலைப்படாதான் சொல்றான். அந்த குழந்தைகளை எடுத்துட்டு அவன் கதையை முடிச்சிருவா. அந்த குழந்தைங்கள என்னோட டெஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சீசர் க்ளோன். முகிவராட்ட மோனட் ஆல்ரெடி சொல்லியிருக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த 2 பேரும் அனுப்பியிருக்கேன். அவனுக்கு இது வரைக்கும் டார்கெட்டை மிஸ் பண்ணதே கிடையாது சொல்றாங்க. அவனுக்கு ஸ்னோ மவுண்டன் கில்லர்ஸ்னு சொல்றான். அவனுக்கு டார்கெட்டை மிஸ் பண்ணதே கிடையாது சொல்றாங்க. ஏடி கூல் பிரதர்ஸ்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஜெயின்ஸ் மனுஷங்க தான் வரானுங்க. மொத்தம் 6 பேர் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. கன்ஸ்லாம் வச்சிருக்கானுங்க. போய்கிட்டே இருக்கிறதுல ஆல்ரெடி ஜோரோ சாஞ்சி புரூக்கு கதையெல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன நினைச்சனே தெரியல. அவனுக்கு 3 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. அதோட எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.